ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி டிஎன்ஏ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலிட்டி கிளாஸ். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றி பார்க்கலாம், அதோட கமிட்டிஸ் பற்றி இன்றைக்கி ப்ரீஃபாக பார்க்கலாம். யாரெல்லாம் ஹெட், எத்தனை டைப்ஸ் ஆஃப் கமிட்டிஸ் இருந்துச்சு, அதோட நேம் என்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் கமிட்டிஸாக இது பிரிஞ்சுது. ஸோ மேஜர் கமிட்டி, அப்புறம் மைனர் கமிட்டி, அதுக்கப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி. மேஜர் அப்படின்னாவே மைனர்னு ஒன்று இருக்கும், பெருசுன்னா சின்னது ஒன்று இருக்கும்ல, ஆப்வியஸ்லி ஆப்போசிட்டாக நினச்சிக்கோங்க. சரி, அப்புறமா பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது இந்த வார்த்தை அப்படின்னு டிராஃப்டிங் அப்படின்ற அந்த வார்த்தை கேட்டாலுமே உங்களுக்கு அம்பேத்கர் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா? 3 கமிட்டிஸ் பற்றி பார்த்தோம் இல்லையா? 3 கமிட்டிஸில் ஃபர்ஸ்ட் கமிட்டி மேஜர் கமிட்டி. ஸோ மேஜர் கமிட்டியை பற்றி இப்போ பார்க்கலாம் வாங்க. அதோட ஹெட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. யூனியன் அப்படின்னு ஆரம்பித்தாவே ஜவஹர்லால் நேரு, யூ லாஸ்ட்டாக முடியுது இல்லையா? ஸோ அவர் தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் யூ, ஸோ லாஸ்ட் லெட்டர் யூ. மத்திய அரசு அப்படின்னாவே உங்களுக்கு ஜவஹர்லால் நேரு தான் ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி மத்திய மாநில அரசுகள் அப்படின்னு தான் சேர்த்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்டேட்டையும் வந்து யார் பார்த்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் பார்த்துட்டாரு. யூனியனாக வந்தாலுமே உங்களுக்கு ஸ்டேட்டும் ஞாபகம் வந்துடணும். ஸோ நேரு தான். ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து ப்ரொவிஷ்னல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி. இந்த ப்ரொவிஷ்னல் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வி பட்டேல். ஓகே, ப்ரொவிஷ்னல் சாமான் ஆக்சுவலாக மளிகை சாமான்னு சொல்லுவாங்கள்ல நம்ம வீட்டில் பொருட்கள்லாம், அதில் பட்டாணி ரொம்ப அவசியம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதையும் வந்து பட்டேல் தான் பார்த்துட்டாரு. பட்டாணி வந்து ஃபண்டமெண்டலாக தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்ட் அப்படின்னாவே உங்களுக்கு ஞாபகம் வந்துடுது பிஆர் அம்பேத்கர், ஹிண்ட் வேர்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் கமிட்டி. ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் அதுலேயே ஆர்பின்னு வந்துச்சு. ஸோ ராஜேந்திர பிரசாத் ஆர்பின்னு அதுலேயே வந்துடும். ஸோ அவர் தான் அதுக்கு ஹெட். அதுக்கப்புறம் ஸ்டியரிங் கமிட்டி. இந்த ஒட்டுமொத்த 7 கமிட்டிக்கும் சேர்ந்த கமிட்டி தான் இந்த ஸ்டியரிங் கமிட்டி. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கமிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ பவர்ஃபுல்லான கமிட்டியை யார் லீட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் தான் லீட் பண்ணுவார். ஸோ ராஜேந்திர பிரசாத் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெர்மனன்ட் பிரசிடென்ட்டில் இவர் தான் லீட் பண்ணியிருக்கார். ஓகே, கமிட்டி பார்த்தோம், டிராஃப்டிங் கமிட்டி இல்லையா? அதில் 8 பேர் இருந்தாங்க. அதாவது 8 கமிட்டிஸ் 8 பேர் இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பேர் மெம்பர்ஸாக இருந்தாங்க. ஓகே, 8 7 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டிராஃப்டிங் கமிட்டினாவே நம்மளுக்கு யார் ஞாபகம் வரணும்? அம்பேத்கர் ஞாபகம் வரும். ஸோ அம்பேத்கர் இருப்பார். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹிண்ட் வேர்டு இன்ட்ரெஸ்டிங்காக ஞாபகம் வச்சுக்கலாம். விஷ்ணு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், கடவுள், ஆப்வியஸ்லி ஹிந்து காட். ஸோ அவர் நேமில் வந்து அவளோட அவதாரங்களில் வந்து நிறைய நேம்ஸ் வரும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, விஷ்ணுவை வந்து நம்ம கோபாலான்னு கூப்பிடுவோம். ஸோ கோபால். அதுக்கப்புறம் கிருஷ்ணா அவதாரம் எடுத்திருக்காரு. ஸோ கிருஷ்ண சுவாமி. அதுக்கப்புறம் மாதவா சொல்லுவோம். ஸோ மாதவா ராவ். அதுக்கப்புறம் திருப்பி கிருஷ்ணாவே வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ கிருஷ்ணமாச்சாரி, கிருஷ்ண சுவாமி அண்ட் கிருஷ்ணமாச்சாரி, மாதவா, கோபால் சுவாமி. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா இந்த 4 பேர்? ப்ளஸ் வந்து அம்பேத்கரையும் ஞாபகம் வச்சுக்கலாம். மீதி இருக்கிறது 2 பேர் தான். ஸோ முன்ஷி அண்ட் ஷையத் முகமது சாத்துல்லா. ஸோ முன்ஷி முகமது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரே ஒரு முஸ்லீம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷையத் முகமது சத்துல்லா தான். ஓகே, இந்த மாதவ ராவ் அப்படின்றவர் வந்து ஹில்ல ஃபால் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கு பதிலாக வந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மித்தூர். இந்த மித்தர் வந்திருக்காரு. ஸோ எம் அப்படின்ற மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிருஷ்ணமாச்சாரி வந்து ஹில் ஆகிட்டு டை ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு பதில் வந்தவர் வந்து கைத்தான். ஸோ கிருஷ்ணமாச்சாரிக்கு பதில் கைத்தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம். ஓகே, தேர்ட் கமிட்டி பார்த்தீங்கன்னா மைனர் கமிட்டி. ஸோ மைனர் கமிட்டியில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வந்து ஒரு 3 கமிட்டி மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் கமிட்டி. இந்த ஃப்ளாக் கமிட்டி அந்த நம்ம நேஷ்னல் ஃப்ளாக்கை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் ரெக்கக்னைஸ் பண்ணுச்சு. அப்போது பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் தானே பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ ராஜேந்திர பிரசாத் தான் ஃப்ளாக் கமிட்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கமிட்டி. ஸோ இதில் ஹிண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அண்ட் சீதா. அதாவது ராவணா வந்து சீதா வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ கார்டன் தான் வச்சாரு, நம்ம ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஹவுஸ் கமிட்டி வந்து பட்டாபி சீதாராமையா. ஓகே, சீதா ஹவுஸ். தென் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக் ப்ரொவின்சஸ் கமிட்டி. இந்த லிங்குவிஸ்டிக்ஸ்னாவே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி லாங்குவேஜஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் எல்லா லாங்குவேஜும் எப்படி இருக்கும்னா தாறுமாறாக இருக்கும். ஸோ கேதார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.